Hi friends, இது உங்கள் Tamilan. இன்னைக்கு நான் பார்க்க போறதுன்னா ஜியோஃபோன்ல ஃபேஸ்புக் நம்ம வந்து நிறைய பேர் வச்சிருப்பீங்க. சில பேர் வச்சிருப்பீங்க, சில பேர் வச்சிருக்காம இருப்பீங்க. நம்ம வந்து ஃபேஸ்புக் வச்சிருந்தாலும் சரி, ஃபேஸ்புக் வைக்கலனா சரி, ஜியோஃபோன்ல ஃபேஸ்புக் கவர் எப்படி செய்யறது? அதுவும் வந்து செம்ம எடிட்டிங்ல, அதாவது கேமிங், ஃப்ரீ ஃபயராக இருந்தாலும் சரி, பப்ஜியாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக் கவர் எப்படி வேற லெவலில் கிரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூட இருக்கா பெல் பட்டன் தெரியுங்கன்னா நான் போகிற நோட்டிஃபிகேஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து நெட் ஆன் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நெட் ஆன் பண்ணிட்டு ஃபேஸ்புக் கவர்னால் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறதுனா, உங்களோட ப்ரொஃபைல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ரொஃபைலில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் ஒரு அவங்களே கொடுத்துருப்பாங்க, ஃபேஸ்புக்லேயே கொடுத்துருப்பாங்க அந்த ஃபேஸ்புக் கவர்னு. ஸோ அதே நீங்கள் வந்து இது ஓனாகவே க்ரியேட் பண்ணிக்கலாம். அதில் இருக்கிற சில இதெல்லாம் நல்லா இருக்காது, எனக்கே பிடிக்காது. அதனால் வந்து தனியாக க்ரியேட் பண்ண ஆசைப்படுவேன். அதனால தான் அது ஒரு வெப்சைட் கண்டுபிடிச்சேன். ஸோ வேறு எந்த வெப்சைட்டும் இல்லை, ePhoto 360. இது வந்து நம்ம வந்து 2 வீடியோவில் யூஸ் பண்ணியிருந்தோம். ஃபோட்டோ எடிட்டிங் பிக்சல் லெவலில் இருக்கிற அந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி அந்த இதில் யூஸ் பண்ணியிருந்தேன், அந்த யூடியூப் சேனல் க்ரியேட் எப்படி பண்ணுறது, யூடியூப் சேனல் எப்படி கிரியேட் பண்ணுறது அதுவும் போட்டிருந்தேன், அதுலேயும் போட்டிருந்தேன். இப்போ இதில் 3 வீடியோவில் வந்துருச்சு, மொத்தமாக இதோட சேர்த்து 3 வீடியோவில் வந்துருச்சு. ஸோ வந்து என்ன போடுறீங்கன்னா ePhoto 360. இது வந்து ஒரு நல்ல எடிட்டிங் வெப்சைட்னா அந்த வெப்சைட் தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்குன்னா இந்த வெப்சைட் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இருங்க, ePhoto 360ன்னு போட்டு ஃபேஸ்புக் கவர் அப்படின்னு போடுங்க. ஃபேஸ்புக் கவர். ஸோ ஃபேஸ்புக் கவர்ன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதை கொடுத்துக்கோங்க. ஸோ நான் கொடுத்துக்கிட்டேன். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டாக கவர் ஃபேஸ்புக் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துக்கோங்க. ePhoto 360 தான். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வியூ ஒரிஜினல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதை கொடுத்துக்கோங்க. இது வந்து சூப்பராக இருக்கும் அந்த ஃபேஸ்புக் கவரு, ஆனால் நீங்களே பாருங்கள். ஸோ வந்து வியூ ஒரிஜினல் கொடுக்கணும், இல்லைனா ஒர்க் ஆகாது. ஸோ வியூ ஒரிஜினல் கொடுத்துக்கிறேன். ஸோ வியூ ஒரிஜினல் கொடுத்தோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா மினிமைஸ் பண்ணிட்டேன். மினிமைஸ் பண்ணோடனே இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. இதுக்கு வந்து உங்களோட ஃபோட்டோஸை நீங்கள் போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராகன் பால்ஜினோட ஃபேஸ்புக் கவரு, அவர் வந்து என்னமோ லீக் ஆஃப் லெஜண்ட் பேனர்ஸ் அப்படின்னு இருக்குது, அது வந்து யூடியூப் சேனல் பேனரு. அப்புறம் அனிமி ஸ்டைலு, அப்புறம் வந்து கிரியேட்ல லீக் ஆஃப் லெஜண்ட்ஸ் கவர் அப்படின்னு இருக்குது, நிறையாவே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களோட பேராக எதாக இருந்தாலும் சரி எல்லாமே போட்டுக்கலாம். உண்மையிலே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்கோப் வந்துருச்சா, ஸோ ஸ்கோப் தான் போட்டாகணும். ஸோ நான் வந்து CSGO அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கோப் பிக்சராட்ட போட்டிருக்கு, கன்னோட ஸ்கோப் பிக்சராட்ட. ஸோ அதை கொடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் கொடுத்துக்கலாம், நான் இது சொல்ல. இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு 20 லைக்ஸ் இல்லைன்னா 15 லைக்ஸ் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 2 பட்டன் அழுத்தி நான் கீழே வந்துக்கிட்டே இருந்தேன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. என்னென்ன கன்னுனா UMP 45 இருக்குது, அப்புறம் TC9, M4A1 5, HM ஃபேமஸ்ஸு, M9, MP9, எக்கச்சக்கமாக இருக்குது. எல்லாமே இருக்குது, எல்லாமே கன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். கன் பேர் தான். நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம், ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க, அதுலேருந்து கூட சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிங்கிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கும், சும்மா ஏதாச்சும் ஒரு பேர் இருக்கும். அங்கே வந்து உங்களோட சேனல் பேராக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அதை போட்டுக்கோங்க. நீங்கள் என்ன எழுதுற ஆசைப்படுறீங்களோ, உங்கள் ஃபேஸ்புக் கவரில் என்ன பேர் இருக்கணுமோ அதை போட்டுக்கோங்க. நான் வந்து ஸ்கோப் தமிழன் அப்படின்னு போட்டுக்கிறேன். நான் ஃபேஸ்புக்கில் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஸ்கோப் தமிழன் போட்டு நடுபட்டன் அழுத்தி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து ப்ராசஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அந்த ஸ்கோப் தமிழன் எழுதிட்டு நடுபட்டன் அழுத்திடுங்க. பார்த்தீங்கன்னா யுவர் நேமில் இருக்கும்.
இங்கே பார்த்தீங்கன்னா வந்து யுவர் டெக்ஸ்ட்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க உங்களுக்கு வந்து கிளியராக சொல்லிடுறேன். ஸோ இங்கே வந்து சர்ச் பண்ணுறது, சாரி இது வந்து சர்ச் பண்ணுறது மறந்து விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சர்ச் பண்ணுறது கீழே தான் உங்களோட டெக்ஸ்ட்டை போடணும். உங்களோட டெக்ஸ்ட்டும் போட்டுக்கலாம், இல்லைனா மேலேயும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கோப் தமிழன், இதுக்காண்டியே வீடியோ ரொம்ப நேரம் போயிடும் போல். சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஸ்கோப் தமிழன் போட்டுக்கோங்க, எதாக இருந்தாலும் சரி போட்டுக்கோங்க. போட்டு நடுப்பட்ட அழுத்தி கிளிக் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லோட் ஆகுது. ஸோ லோட் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட்டுன்னு காமிக்குதா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் இமேஜ் இப்போ தான் கிரியேட் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்கோப் தமிழன் ரெடி ஆயிடுச்சா ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நான் சொன்னது. ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் வந்து சேவ்னு இருக்குதா. ஸோ சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து போய் பார்க்கலாம். ஸோ டவுன்லோட்ஸில் போய் பார்த்தா நம்மளோட ஃபோட்டோ தயாராக இருக்குது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் எப்படி ஃபேஸ்புக் கவரை செட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போடலாமா வேணாமான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா லைக்ஸ் கொடுங்க, அதை பொறுத்தே பார்த்துக்கலாம். ஸோ வீடியோ போடலாம் தான் நினைக்கிறேன், பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவுக்கு நல்ல வியூஸ் போயிடுச்சுன்னா நான் கன்ஃபார்ம் வீடியோ போடுறேன். ஒரு 30 மேலுக்கு வியூஸ் போயிடுச்சுன்னா கன்ஃபார்ம் வீடியோ போடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பை ஃப்ரெண்ட்ஸ்.